السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أصبح منكم آمنا في شربه ومعافي في جسده وعنده قوت يومه فكأنما حيزت له الدنيا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இறை அருளை நாடி இறை இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவென்று நின்று நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான சகோதர பெருமக்களே, இவ்வுலகத்தில் மனிதனுடைய விஷயங்களில் இன்றி அமையாத அளவிற்கு மனிதனோடு ஒட்டி இருக்கிற ஒரு உணர்வும் ஒரு உணர்ச்சியும் என்றால் அது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பசி என்பதை அறிவியல் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் கொண்டு, குழந்தையாக பிறந்தது முதல் கொண்டு இறக்கிற வரைக்கும் மனிதனுக்கு உணவு தேவைப்படுகிறது, பசி ஏற்படுகிறது. மரணத்திற்கு பின்பும் சொர்க்கத்திலும் கூட மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது உணவு என்கின்ற அது பசியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. சொர்க்கத்திலும் உணவுகள் கொடுக்கப்படுகிறது, நரகத்திலும் நரகவாதிகளுக்கு உணவு தரப்படுகிறது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உணவுகள் அவர்களுக்கு பிரயோஜனம் தரும், பசியை தீர்க்கும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். நரகத்தில் உள்ளவர்களுக்கும் உணவுகள் சீல்சலங்கள் கொடுக்கப்படும், ஆனால் அவர்களுக்கான அந்த உணவு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாது என்பதையும் இறைவன் தெளிவுபடுத்துகிறார். இவ்வுலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஒரு மனிதனோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசி என்கிற உணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீசுகளில் ஒரு மனிதன் காலையில் விழிக்கிற பொழுது ஆமினன் ஃபி ஷுர்பிஹி, அவன் பருகுகின்ற அவன் உண்ணுகின்ற உணவுகளில் எந்த அபாயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிற உணவில் நிம்மதியாக கிடைக்கிறது. வமஆஃபி ஃபி ஜஸதிஹி, அவனுடைய உடலுக்கோ உயிருக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் திடீரென்று குண்டு போடப்படும் இறந்து போவோம் என்கின்ற பதட்டம் இல்லாமல் ஒருவனுடைய காலை விடுகிறது என்று சொன்னால், வஇந்தஹு கூத்த யௌமிஹி, அன்றைய நாளிற்கான உணவு அவன் கைவசம் இருக்கிறது என்று சொன்னால், ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவன் இந்த உலகத்தை வென்றவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அன்றைய நாளில் அவன் உலகத்தை வென்று விட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலை விழிக்கிற பொழுது அபாயம் இல்லாமல் மிக நிம்மதியோடு அவனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. கையில் உணவு இருக்கிறது, உடம்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கின்ற நிம்மதி பெறுகின்ற ஒரு உணர்வு இந்த உலகத்தை வென்றெடுத்த ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுகின்ற சான்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் பிரபல்யமான புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் கூட சில ஹதீசுகளை பார்க்க முடிகிறது. பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற செய்தி, இபாதத்துகளில் மிகவும் மேலோங்கி இருந்த ஒரு பெண் பூனை வளர்க்கிறாள். பூனைக்கு சரியாக உணவு கொடுக்காமல் கட்டி போடுகிறாள். அந்த பூனை இறந்து போகிறது. அதனால் அவருக்கு நரகம் நிர்ணயிக்கப்படுகிறது. வேசி பெண்ணாக விலை மாதுவாக இருந்தாலும் கூட தாகித்து போன நாய்க்கு கிணற்றிலிருந்து செருப்பு பதாகையில் அவள் தண்ணீர் கொடுக்கிறாள். தாகம் தீருகிறது நாய். எனவே அதற்கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் தருகிறார் என்கின்ற இந்த ரெண்டு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். உலகத்தில்
ஒரு மனிதனுக்கு இறைப்பையை நிரப்புவதை விட மிகச்சிறந்த தர்மம் இல்லை என்கிறது இஸ்லாம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற, அவர்கள் பாதுகாவல் தேடுகின்ற விஷயங்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாவல் தேடிய விஷயம் என்னவென்றால், இறைவா, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சஹாபிகளுக்காக செய்த துவாக்களில் போர்களங்களில் ஷஹீதாகுவதை பெருமானார் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பசியில் இறைப்பை காய்ந்து போய் ஒரு மனிதன் இறந்து போவதை பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா மிகுந்த துயரங்களை மதீனாவிலே பெருமானார் இருக்கிற பொழுது கொடுத்தாலும் கூட, பத்ர் யுத்தங்களை முதல் கொண்டு அத்தனை யுத்தங்களுக்கும் காரணமாக இருந்த மக்காவினுடைய குறைஷிகள் மிகப்பெரிய இன்னல்களுக்கு பெருமானாருக்கு மிகப்பெரிய துயரங்களை தந்தாலும் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்திலே மக்காவிலே கடும் பஞ்சம், வறட்சி, உணவினுடைய வறுமை நிலவுகிறது. அந்த வறட்சியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருந்தாலும் கூட மக்காவிற்கு 500 தங்க தீனார்களை கொடுத்தார்கள் உணவிற்காக. எதிரி நாடாக இருந்தாலும் கூட, எதிரிகளுக்கும் கூட உணவுகளை கொண்டு, பசியை கொண்டு மரணம் வந்துவிடக் கூடாது என்பதில் பெருமானாருடைய கவனம் இருந்தது. சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைய கால சூழல் நமக்கெல்லாம் தெரிந்ததும் கூட, நாம் எல்லாம் அனுதினமும் பேசினாலும் அவ்வப்போதும் வருத்தப்பட்டாலும் கூட, இன்றைக்கு நிதர்சனமாக கசப்பான உண்மை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். மிகவும் பலகீனமாக பலஸ்தீனுடைய குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, ஆண்கள், இளம் வயதை சார்ந்தவர்கள் உட்பட அத்தனை பேர்களும் பசியில் அவர்கள் மயங்கி போகிறார்கள். 2 மாதத்திற்குள்ளாக தொடர்ந்து 22 மாதங்கள் இந்த போர் நிலவுகிறது. பல மாதிரியாக பலவிதமான இன்னல்கள் தரப்படுகிறது. அப்படி தந்த போதிலும் கூட எல்லா விதமான துயரங்களுக்கு பின்னாலும் அவர்கள் மனம் அயராமல் அவர்கள் தொடர்ந்து அந்த பூமியில் வாழுகிறார்கள் என்பது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. சகைக்குரிய பெருமக்களை, 2 மாதத்திற்குள்ளாக பசியிலே 2 லட்சம் பேர்கள் மரணித்து போயிருக்கிறார்கள். ஒரே ஒரு நாளில் 970 குழந்தைகள், கை குழந்தைகள், 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பசியில் கத்த முடியாமல் இருந்து போயிருக்கிறது. வாய் திறந்து அதனால் கூச்சலிட்டு நம் குழந்தைகள் அழுவதை போன்று அழ முடியாத ஒரு திறன் இல்லாமல், கத்துவதற்கு கூட சக்தி இல்லாமல் 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், 970 குழந்தைகள் ஒரே நாளில் இறந்து போயிருக்கிற செய்திகள் இன்றைக்கு சொல்லுகின்ற ஊடகங்கள், இதெல்லாம் தாண்டி ஊடகங்கள் சொல்லுவதை விட பன்மடங்கு அங்கு அதிகரித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு மிகவும் பசியினுடைய கொடூரத்தில் அந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்களால் பார்க்கிற பொழுது கண்கள் ரணமாகிறது, குளமாகிறது. சகையான பெருமக்களை, தன்மையில் கூட ஒரு பழமொழி இருக்கும், பசி வந்தால் 10 போயிரும் சொல்லுவாங்க. அதில் முதலில் போகக்கூடிய விஷயம் மானம் என்பதாக சொல்லப்படும். இன்றைக்கு பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், எல்லா மக்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பசி அவர்களை ஆட்கொண்டாலும் கூட எந்த பெண்மணியினுடைய வருதாக்கள் அங்கு விலகப்படவில்லை. அவர்கள் பசிக்காக அங்கு வந்து எவ்வளவுதான் அந்த கூட்டத்தின் நெரிசல்களில் அதிலும் இருந்து போகக்கூடிய எண்ணிக்கை இருந்தாலும் கூட அவர்களுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, பருதாக்களை பேணி இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அங்கிருக்கிற குழந்தைகள் உட்பட சமீபத்தில் ஒரு காணொளி பார்க்க முடிந்தது. ஒரு 6 வயது சிறியவன் 3 வயது தன் இளம் தங்கையை தோளில் அமர்த்தி கொண்டு சுடும் வெயிலில் அப்படியே நடந்து போகிறான். மீடியாக்கள் அப்படியே படம் பிடித்து காண்பிக்கிறது என்று சொன்னால் உண்மையில் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்கால ஷஹீதுகளாக, நிகழ்கால யுத்த களத்தில் உள்ள சஹாபிகளை போன்று இன்றைக்கு அந்த பலஸ்தீனுடைய மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் முதல் நினைவு கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பற்றிய மக்கள் அவர்கள், பெருமானாருடைய துஆவுக்கு அங்கீகாரம் கொடுத்த மக்கள் அவர்கள். நாம் அதை ஏன் இவ்வளவு தூரம் பேசுகிறோம் என்பதை முதல்ல கவனிக்கணும். உதாரணத்திற்கு மக்காவிலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது, காபாவிற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அனைத்து முஸ்லிம்களும் குரல் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கும். மதீனாவிலே ஒரு அபாயம் ஏற்படுகிறது, ஒரு விதமான ஒரு தாக்குதல் ஏற்படுகிறது என்கிற செய்தியை கேட்டால் முஸ்லிம் சமூகம் கொந்தளிக்கும் என்கின்ற ஒரு காரணம் பிறக்கும். ஆனால் ஷாம் தேசத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பல்லாண்டு காலங்களாக தொடர்ச்சியாக அங்கு பல மாதிரியான தாக்குதல்கள் ஏற்படுத்தப்பட்ட போதிலும் கூட முஸ்லிம் சமூகம் அமைதி காத்து பலஸ்தீன் மக்களும் அங்கு இருக்கக்கூடிய ஷாம் தேசத்து மக்கள் மட்டும் ஏன் குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இருக்கிறது. வெறுமனே அவர்கள் சாதாரணமாக நம்மை போன்று பசிக்கோ, பஞ்சத்திற்கோ, வறுமைக்கோ, பொருளாதாரத்திற்கோ, உடைக்கோ, உணவிற்கோ அவர்கள் ஆசைப்பட்டவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆவுக்கு, பெருமானாருடைய அங்கீகாரத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துஆ செய்த மக்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி ஷாமினா, பெருமானாருடைய கைகளுக்கு ஷாம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்தார்கள், இறைவா எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்கத்தை கொடு என்றார்கள். சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ ஷாம் தேசத்திலே மலக்குமார்களுடைய ரெக்கைகள் தாழ்ந்திருக்கிறது, சொர்க்கத்தினுடைய முஃமின்கள் அங்கு வசிக்கிறார்கள், யாருக்கெல்லாம் சொர்க்கம் தேவைப்படுகிறதோ நீங்கள் ஷாமிற்கு செல்லுங்கள் என்பதாக பெருமானாருடைய துஆவிற்கு சொந்தக்காரர்களாக அந்த ஷாம் தேசத்து பலஸ்தீன் மக்கள் இருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, பெருமானாருடைய துஆ என்பது சாதாரணமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துஆ செய்த மக்களுக்கு அதிகம் அவர்கள் கேட்கப்பட்ட துஆக்களில் மீண்டும் மீண்டும் ஷாமிற்காக அதிகம் துஆ செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்காக சொன்ன ஹதீசுகளை எங்களுக்கு எடுத்து பார்த்தா, மறுமையை ஒட்டி மறுமை நிகழ்வதற்கான எல்லா காரணங்களும் ஏற்படக்கூடிய பூமி ஷாமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவார்கள், யுத்தத்திற்கு பின் யுத்தம் வரும். மறுமை நாட்கள் நெருங்குகின்ற பொழுது யுத்தத்திற்கு பின் யுத்தம் வரும். ஒரு யுத்தம் முடிவதற்குள் அடுத்த யுத்தம் ஆரம்பமாகும். இப்படியே தொடர்ந்து அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதி காத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் பெருமானாரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானை நோக்கி கையை உயர்த்தி சொன்னார்கள், அந்த பூமி ஷாம் என்றார்கள். மறுமை நிகழ்வதற்கு ஒரு சான்றாக இன்றைக்கு அந்த பூமி அழிக்கப்படுகிறது, அங்கிருக்கிற மக்கள் துயரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி என்பதும் மறுமைக்கான சான்றாக சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கக்கூடிய பூமியாக அது இருக்கிறது. சங்கையான பெருமக்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரோடு பிரித்து விட முடியாத பூமி ஷாம் தேசமாக இருக்கிறது. நீங்கள் ஷாம லேசா நினைச்சிடக்கூடாது. நமக்கும் பலஸ்தீனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்கொண்ட போர்க்களங்களில் பத்ர் யுத்தம் முதல் கொண்டு பெருமானாருடைய கடைசி யுத்தமாக பார்க்கப்பட்ட ஹர்புல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய பெருமானார் கலந்து கொண்டு பெருமானாரால் அவர்கள் போர் செய்த கடைசி போர் அஹ்ஸாப் என்கின்ற அகல் யுத்தம் என்று மதீனாவிலே சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நாட்களில் நடத்தப்பட்ட போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 3000 சஹாபிகளோடு இருந்த தருணத்தில் யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். விரோதத்தினால் அவர்கள் மக்காவாசிகளிடம் சென்று அவர்கள் படைபலம் கேட்கிறார்கள். 10,000 நபர்களோடு அஹ்ஸாப் என்கின்ற போர் ஆரம்பமாகிறது. 10,000 பேர் ஆட்பலங்களோடு வருகிறார்கள். பத்ரில் கூட 1000 பேருக்கு 300 பேர் என்கின்ற விகிதம் இருந்தது. ஆனால் இன்று அஹ்ஸாப் என்கின்ற போர் 3000த்திற்கும் கீழ் சஹாபிகள் மதீனாவில் இருக்கிறார்கள். மதீனாவை தாக்குவதற்காக மக்காவிலிருந்து 10,000 படைகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி தாமதமாகத்தான் கிடைக்கிறது. ஆலோசிக்கப்படுகிறது. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவிலே 2 பாதுகாப்பிற்கு மலைகள் இருக்கிறது, மீதி இருக்கிற இடங்களில் நாம் குழியை தோண்டிவிட்டால் எதிரிகள் உள்ளே வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அதற்குள் நாம் எதிரியை தாக்கிவிடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் மதீனாவை சுற்றி அகழ்குழி வெட்டப்படுகிறது. சொல்ல வருகின்ற செய்தி, அந்த அகழ்குழி தோண்டுவதற்காக இருந்த சஹாபிகள் ஒரு 1800 சஹாபிகள் மட்டும்தான், மீதி பேரால் தோண்ட முடியல. அப்படி சஹாபிகள் எல்லாம் தோண்டி இரவு பகலாக தோண்டி கொண்டிருக்கிற பொழுது சஹாபிகளுடைய தோண்டுதலுக்கு மத்தியில் ஒரு கல் தென்படுகிறது, ஒரு மிகப்பெரிய பாறை தென்படுகிறது. அந்த பாறையை உடைக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைக்கிறார்கள். இந்த அஹ்ஸாபினுடைய போரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்தால் தெரியும். அந்த போரிலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு உணவுகள் கிடையாது. மிகப்பெரிய பசியில் அவர்கள் இருந்தார்கள். அத்தனை சஹாபிகளுடைய வயிற்றிலும் கல் கட்டப்பட்டிருந்தது நமக்கெல்லாம் தெரிந்தது. அந்த போரிலே சஹாபிகள் அத்தனை பேரும் பசியை மறைப்பதற்கும் பசி இல்லாமல் அவர்களுடைய முதுகு தண்டு எழுந்து நிற்பதற்கு கல்லை கட்டி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்களை கட்டி இருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. சஹாபிகள் ஒரு கல் என்றால் பெருமானார் 2 கல்களை கட்டி இருந்தார்கள். மிகப்பெரிய பாறை தென்படுகிறது, உடைக்க முடியல சஹாபிகள்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து வருகிறார்கள். பெருமானாருடைய கைகளில் சம்மட்டி கொடுக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அந்த பாறையை உடைக்கிறார்கள். 3இல் 1 பகுதி பாறை அப்படியே உடைந்து போகிறது. அல்லாஹு அக்பர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதோ ஷாம் தேசத்தினுடைய செந்நிற கோட்டையின் கண்களுக்கு தெரிகிறது, இதற்கு பின்னால் இஸ்லாத்திற்கு அந்த ஷாம் தேசம் வரப்போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்த இன்னொரு அடி அடிக்கிறார்கள். மீதம் இருக்கிற பாதி பாறை உடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரசீகத்தினுடைய கோட்டையினுடைய வாசல் எனக்கு தெரிகிறது என்றார்கள். அடுத்த 3வது அடிக்கிற பொழுது முழுதுமாக பாறை நொறுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சொன்னார்கள், யமன் தேசத்தினுடைய வாசல் எனக்கு தெரிகிறது என்றார்கள். இந்த ஹதீஸ் நீங்க ரொம்ப கவனிச்சா தெரியும், மதீனாவே இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு சூழல். 10,000 படைகளோடு எதிரிகளுடைய படைகள் விடிந்தால் வரும் என்கின்ற அவ்வளவு அபாயத்திற்கு மத்தியில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் தேசத்தை ஏன் அந்த ஹதீஸில் சொல்லுகிறார்கள்? ஏன் அந்த நிலையிலும் கூட இஸ்லாமிய சமூகத்தில் அந்த ஷாமினுடைய முக்கியத்துவத்தை சஹாபிகளுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் என்று விரிவுரையில் சொல்லுகின்ற ஹதீஸினுடைய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஷாம் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மைல்கல் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சஹாபிகளுடைய இக்கட்டான சூழலிலும் கூட, பசியினுடைய பிடியிலும் கூட ஷாம் இது இஸ்லாத்திற்கு மிக முக்கியம் என்பதை உணர்த்தி இருந்தார்கள். அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த ஷாம் கைப்பற்றப்பட்டது. நான் சொல்ல வருகிற செய்தி இதெல்லாம் இந்த ஷாமிற்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவங்கள். இன்றைக்கு ஷாமினுடைய நிலை மிகவும் மோசமாக, நாம் சுருக்கமாக சொன்னா பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரங்களுடைய ஏற்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் துயரங்களும் அந்த மக்கள் தாங்கி இருப்பதற்கு ஒரே நோக்கம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்று பெருமானாரால் சொல்லப்பட்ட 3 முக்கிய புண்ணிய ஸ்தலங்கள், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த மக்கள் உயிர் துறக்கிறார்கள், பசியில் இருக்கிறார்கள், எல்லா விதமான துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும், நம்மால என்ன செய்ய முடியும்? எதிரியினுடைய கைவசம் எல்லாம் இருக்கிறது, எல்லா விதமான பலம் இருக்கிறது, எல்லா விதமான அவர்களிடத்தில் எல்லா விதமான பக்கமான எல்லா விஷயங்களும் இருக்கிறது. சங்கையான பெருமக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எல்லா விதமான துன்பங்களுக்கும் ராணுவம் அங்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு ராணுவம் என்னதான் அங்க போர் செய்தாலும் இஸ்லாமிய நாடுகளால் என்ன செய்ய முடியும் நம்ம கேட்கிறோம். ராணுவம் அங்கு போர் செய்து முடித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு தேவையான தண்ணீர், பழங்கள் எல்லாமே எந்த நாட்டிலிருந்து வருது? எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் கைவசம் இருந்து வருகிறது. இஸ்லாமிய நாடுகள் நினைத்திருந்தால் இஸ்ரேலுக்கு அதை தடுத்திருந்திருக்கலாம். பலஸ்தீனுக்குள் கொண்டு போக முடியாது என்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து அவர்களுக்காக பொருளாதார தடை விதித்திருந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய நாடுகள் இதுவரைக்கும் அதை செய்யவில்லை. இன்றைக்கு எல்லா நாடுகளும் பலஸ்தீனுக்கு கண்ணீர் வடிக்கிறது. அதிகமாக அங்கு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறது, அங்கு அதிகமாக குண்டுகள் வீசப்படுகிறது என்கின்ற விஷயங்களை சொல்லி நிரம்ப நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை போன்று மீடியாக்கள் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் அதில் இல்லை. எந்த விதமான அதற்கான தடுப்புகளும் அதற்கான தகர்ப்புகளும் எங்குமே கிடையாது. நீ யோசித்து பார்த்தால் ஆயுத வியாபாரம் அங்கு நடக்கிறது. இங்கு இஸ்ரேலுக்கு செலுத்துகின்ற எல்லா விதமான ஆயுதங்களும் அமெரிக்கா மட்டும் கொடுக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய கௌதம் அம்பானியுடைய கம்பெனியிலிருந்து கூட ஆயுதங்கள் அங்கு அனுப்பப்படுகிறது. வியாபாரத்தினுடைய பொருளாதாரம், இந்த வணிகத்தினுடைய காரணத்தினால் எல்லா நாடுகளும் இதில் அமைதி காக்கிறது. இங்கு வியாபாரம் நடக்கணும், மிகப்பெரிய அளவிற்கு வியாபாரம் அங்கு டேர்ன் ஓவர் ஆகிக் கொண்டிருக்கிறது. வருடம் தொடர்ந்தும் அந்த போர் நடப்பதற்கு இன்னமும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் எல்லா நாடுகளும் சதிக்காரர்களாக இருக்கிறார்கள், அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சகையான பெருமக்களை, இஸ்லாமிய நாடுகள் இது கொஞ்சமும் சளைத்தது அல்ல. சமீபத்திலே ஹாஜியாக இருக்கக்கூடிய ஒருவர், எகிப்து நாட்டை சேர்ந்தவர், தவாப் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அந்த காபாவிற்கு முன் நின்று பலஸ்தீனுடைய கொடியை விரித்து வா இஸ்லாமா, அரபியிலே வா இஸ்லாமா என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கைசேதமே, இப்படி பலஸ்தீன் மக்களுக்கு இவ்வளவு துயரம் ஏற்படுகிறது என்று அவர் கண்ணீர் வடிக்கிறார். இந்த காணொலியை பார்த்த மாத்திரத்தில், இந்த ஹாஜி செய்தி, எகிப்து நாட்டை சேர்ந்த அந்த ஹாஜி அதை செய்ததை மாத்திரத்தில் மக்காவினுடைய அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறது. இங்கு குரல் கொடுப்பதற்கு கூட இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட இடமில்லை. நமக்கெல்லாம் தெரிந்த மதினா யூனிவர்சிட்டி, ஜாமியா அஸ்ஹரியா என்று சொல்லக்கூடிய மதினாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, 10 லட்சம் மாணவர்கள் படிக்கிறார்கள். 10 லட்சம் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் பயிலக்கூடிய இடம் மதினா யூனிவர்சிட்டி. அதில் இருக்கக்கூடிய தலைமை முஃப்தி அவர் ஒரு வெப்சைட்டிலே, அவருடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வெப்சைட்ல அவர் ஒரு தகவலை பரிமாறுகிறார், கண்டன உரையை நிகழ்த்துகிறார். அவர் என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பலஸ்தீனுடைய மிகப்பெரிய பஞ்சம் நிலவுகிறது, மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகள் உட்பட அத்தனை பேர்களும் பசியினால் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு இஸ்ரேலும் அமெரிக்கா மட்டுமல்ல அதனுடைய மூலதனமாக அவர்கள் மட்டுமல்ல, இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளும் இதற்கு கடமைப்படும். அவர் சொல்லுகிறார் அந்த உரையில், இஸ்லாத்தை சார்ந்திருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளும் அதற்கு பொறுப்பேற்கப்படும். எல்லாருக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது, இறைவனுடைய கேள்வி இருக்கிறது. அவர் ஒரு ஆயத்தை மேற்கோள் காட்டுகிறார், கண்டிப்பாக அநியாயக்காரர்களை இறைவன் விடுவதாக இருக்கலாம், ஒரு நாளில் கண்டிப்பாக பிடிப்பான் என்கின்ற அந்த வெப்சைட்டில் அவர் பதிவு செய்கிறார். அடுத்த இரவோடு இரவாக அந்த வெப்சைட்ல இருந்து அந்த நியூஸ் தூக்கப்படுகிறது. இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நாடுகள் என்றாலும் என்ன அவர்களுக்கு வற்புறுத்துதல், என்ன விதமான தடங்கள் இருக்கிறது என்று தெரியவில்லை.
இருந்தாலும் கூட இதை கூட பேசாத அளவிற்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் அவ்வளவு தூரம் மௌனம் காக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய துயர செய்தியாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், இது போன்ற நேரங்களில் நாம் எல்லாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான துயரங்களுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு பலஸ்தீனுடைய மக்களுடைய உணவு என்னவாக இருக்கும்? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் இதற்கு சான்றாக இது கூட மாஜாவிலே வருகிறது. அபு உமைமா என்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசி காலங்களில் தஜ்ஜாலினுடைய வருகை இருக்கும். அத்தனை நபிமார்களும் அதற்கு தான் பாதுகாவல் தேடினார்கள். தன் சமூகம் அதிலிருந்து பாதுகாவல் கிடைக்க வேண்டும் என்று உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களும் பாதுகாவல் தேடியது தஜ்ஜாலினுடைய வருகைக்கு. அந்த தஜ்ஜாலினுடைய வருகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க. தஜ்ஜால் வருவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு விதமான பஞ்சத்தை நிலவச் செய்வான். வானத்திற்கும் பூமிக்கும் அல்லாஹ் கட்டளையிடுவான், நீ பொழியக்கூடிய மலையிலிருந்தும் நீ விளையக்கூடிய நிலத்திலிருந்தும் 1/3 நிறுத்திக் கொள் என்பதாக இறைவன் கட்டளையிடுவான். அடுத்த 2வது ஆண்டில் பாதியை நிறுத்திக் கொள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். 3வது ஆண்டு முற்றிலுமாக நீ எடுத்துவிடு, முற்றிலுமாக நிறுத்திக் கொள் என்பதாக இறைவன் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிடுகின்ற பொழுது ஒரு புற்புண்டு கூட முளைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அது போன்ற நேரங்களில் மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன உணவா இருக்கும்னு கேட்டாங்க. எதுவுமே முளைக்காது, வானத்திலும் பூமியிலும் எதுவுமே கிடைக்காது, புற்பூண்டுகள் கூட முளைக்காத அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கான உணவு என்னவா இருக்கும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஸ்பீஹும் வத்தஹ்லீலும் வத்தக்பீரும் வத்தஹ்மீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் பசியை போக்கக்கூடிய உணவாக இருக்கும், அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் உணவாக இருக்கும், சுப்ஹானல்லாஹ் உணவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வயஜ்ரி தாலிக அலைஹிம் மஜ்ரியத் துஆம். அந்த தஸ்பீஹ்களை அவர்கள் ஓதுகிற பொழுது அந்த தஸ்பீஹ்கள் இரத்த நாணங்களை சென்று அவர்களுடைய இறைப்பைக்குள் சென்று அது பசியை போக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் தான் இதற்கான மிகப்பெரிய தெல்லிய சான்று தான் இன்றைக்கு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தஸ்பீஹுகளை கொண்டும் அல்லாஹ் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டும் அவர்களுடைய வயிறுகள் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனத்திலும் கசப்பான உண்மையாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பாதிப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது அல்ல செய்தி. இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தார்கள். நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் வாழுகின்ற ஒரு பெண் அவள் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவர் மரணித்து போகிறார் என்கிற செய்தியை அங்கிருக்கக்கூடிய சாமானிய இஸ்லாமியன் அறிகிறான். அது தெரிந்ததுடன் அவன் மனம் வேதனைப்படுகிறான், உருகுகிறான், வேதனைப்படுகிறான். அதன் மூலியமாக அவன் இறந்து போனால் அவனுக்கு ஷஹீத் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு ஒரு மரணம் நிகழ்ந்ததை நினைத்து ஒரு மனிதன் துயரத்தில் இறந்து போனாலும் கூட அதற்கு அவன் கடமைப்பட்டிருக்கிறான், அவன் ஷஹீதாக அவனுக்கான அந்தஸ்து இருக்கிறது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும், எந்த இடத்தில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும், எந்த இடத்தில் பலகீனமானவர்கள் அங்கு தாக்கப்பட்டாலும் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த வார்த்தைக்கு சான்றாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், அதனாலதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஜமாஅத்துல் உலமாவினுடைய மேற்கோளின் அடிப்படையில் எல்லா பள்ளிகளிலும் ஃபஜ்ர் தொழுகையிலே 2வது ரக்காத்திலே குனூத்தி நாசிலா ஓதப்படுகிறது. பொதுவா இந்த குனூத்தி நாசிலாங்கிறது என்ன பொருள்படுதுன்னு சொன்னா, ஒரு துயரமான நேரங்களில் இஸ்லாமியர்களுக்கு இக்கட்டான நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை சமாளிப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குனூத்தி நாசிலாவை செய்திருக்கிறார்கள். ஃபஜ்ரினுடைய 2வது ரக்காத்தில் ருக்குவிற்கு பின்னால் எதிரிகளை சபித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். பொதுவாக பெருமானார் சபிக்கக்கூடிய குணம் அல்ல, பெருமானார் யாரையும் சபிச்சத வரலாறு இல்லை. ஆனால் இந்த குனூத்தி நாசிலாவில் நீங்கள் கவனித்தால் எதிரிகளை சபித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பார்கள். காரணத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது புகாரியிலே அதற்கான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானாரிடத்தில் ஒரு 4 கூட்டத்தார்கள் வருகிறார்கள். இந்த 4 கூட்டத்தார்கள் யாருன்னு சொன்னா, அத்தாஹு ரிஹலுன், ரிஹல் என்கின்ற ஒரு கூட்டத்தார்கள், தக்வான் என்கின்ற கூட்டத்தார்கள், ஒசையா என்கின்ற கூட்டத்தார்கள், பனு லெஹ்யான் என்கின்ற கூட்டத்தார்கள். 4 கூட்டத்தார்கள் பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். சந்தித்தவர்கள் பெருமானாருக்கு முன்னால் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, எனவே உங்களிடத்தில் குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆனை சொல்லித் தரக்கூடிய ஹுஃபாதுகள், குர்ராக்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தகுதிமிக்க சஹாபிகளை எங்களோட நீங்கள் அனுப்பி வையுங்கள், நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களை உங்கள்கிட்ட திரும்பி அனுப்பிடுறோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம்.
இவ்வளவு பெரிய கூட்டம், 4 பெரும் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தில் 70 சஹாபிகளை பெருமானார் அனுப்பி வைத்தார்கள். அந்த 70 சஹாபிகள் யாருன்னு ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவர்கள் பகல் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, கூலி வேலை பார்க்கக்கூடிய, விறகுகளை வெட்டக்கூடிய வேலை செய்கிறவங்க. இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி குர்ஆனை மனனம் செய்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள். பகல் முழுவதும் கூலி வேலை, இரவு முழுவதும் இபாதத்தினுடைய அந்த இது ரெண்டையும் சேர்ந்த 70 ஹுஃபார்கள், 70 குர்ஆனை முழுவதும் மனனம் செய்த சஹாபிகளை பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஹதீஸிலே மிக துயரமான செய்தி என்னன்னு சொன்னா, அந்த 4 கோத்திரத்தார்களும் மோசடிக்காரர்கள், அநியாயக்காரர்கள். பனு மிஅரான் என்கின்ற அந்த ஒரு இடத்தை அடைகின்ற பொழுது, அந்த கிணற்றை அடைகிற பொழுது அந்த 4 கோத்திரத்தார்களும் 70 சஹாபிகளையும் ஈவு இரக்கமின்றி கொண்டு விடுகிறார்கள். 70 சஹாபிகளையும் அந்த இடத்தில் திட்டவட்டமாக சதி செய்து அந்த இடத்தில் 70 சஹாபிகளும் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நமக்கு இவ்வளவு ரணமாக இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. 70 சஹாபிகளையும் அவர்கள் கொன்று விட்டார்கள் என்கிற செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யோசிக்காமல் அடுத்த 1 மாத காலம் தொழுகையில், ஃபஜ்ர் தொழுகையினுடைய 2வது அந்த ருக்குவிற்கு பின்னால் தொடர்ந்து 1 மாத காலம் அவர்களுக்கு அதாபு இறங்குற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் இதே விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறோம். 1 மாத காலம் தொடர்ந்து ஓதப்படுகிறது. இன்னொரு ஹதீஸினுடைய அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 தொழுகையிலும் அந்த துஆ செய்திருக்காங்கன்னு வருது. பின்ன விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய அந்த விஷயம் எதிரிகளை அழிப்பதற்கும் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை தகர்ப்பதற்கும் பெருமானார் எடுத்துக்கொண்ட அந்த பணியாக இந்த துஆ இருக்கிறது. நாம் அதை செய்கிறோம், நம்மால் முடிந்ததை செய்து கொண்டே இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்த அத்தனையும் நாம் செய்வோம். கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி புரிவோம், துஆ செய்வோம். அவர்களுக்கு முடிந்தால் பொருளாதாரத்தில், உடலால், உழைப்பால், நாவுகளால், எண்ணற்ற விஷயங்களால் நம்மால் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இது அத்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்வியும் இருக்கிறது என்கிற ஒரு கவனத்தோடு நாம் இந்த காலத்தில் நகர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த பலஸ்தீன் மக்களுடைய எல்லா துயரங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கான அந்த பசி என்கிற மிகப்பெரிய அந்த கொடூரமான விஷயங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான, அவர்கள் இறைப்பையை முழுவதும் நிறைக்கக்கூடிய எல்லா விதமான வசங்களும் எல்லா விதமான வளங்களையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.